காலையில் கிட்டத்தட்ட 6:30 மணி நாங்கள் பீச்சில் இருந்தோம், கடற்கரை. இந்த உலகத்தில் உள்ள பயத்தில் மரண பயம்தான் மரண பயம்தான். எல்லா பயம் அதுக்குள்ளே வரும். எந்த வரும்? ஆனால் மரணம் ஒன்று இல்லை. என்ன இருந்தால் தானே பயப்படுறது. ஆனால் இல்லை, ஆனால் இருக்குது. என்ன ஏன் குழப்பறாயான்னு சொன்னால் இல்லை. அதுதான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்போர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம். முருகன் தான் முழு. அப்போ முருகன் எம்மான் முருகன் பிறவான் பிறவான். அப்போ இறக்க மாட்டான். அப்போ உனக்கு அப்படி புறவியும் வந்தது இல்லை. ஆனால் நம்ம அவ்வளோ வடிகட்டின முட்டாள் உண்மை தானே சொல்கிறோம். என்னப்பா கஷ்டப்பட்டு. ஆகவே நமக்கு நான் பிறந்தேன், நான் இருக்கிறேன், நான் ஜாவு யாரையும் என்ன முடியாது. அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பால விஞ்ஞானத்தினுடைய விலகடைய கூட இந்த உலகத்தில் ஒரு திடப்பொருளை ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறாங்க சக்தி. சொல்லுங்க. எனர்ஜி. என்ன அது சக்தி 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 என்று சொல்லும் அந்த சத்தியத்திலே நிமிர்ந்து நில்லு என்று பாரதி அரவாள். அப்போ எல்லாம் சக்தி என்றா இங்கே உடம்பு இருக்குது. நீ சொல்கிற உயிர் அது வேறு. உயிரெண்டா இல்லை இதுக்குள்ளே ராமர் இருக்கா, வன்மா இருக்கா, இல்லை முருகப்பெருமான் இருக்கா, சிவபெருமான் இருக்கா, இல்லை அவர் அப்பாட தேவி இருக்கா. ஆனால் மரணம் ஒன்று இல்லை, தெய்வம் தான் இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கே. அப்போ என்ன சொல்லணும் வேண்டாம், நம்ம இந்த அற்புதமான சொல்ல முருகப்பெருமான்ற ஆழ்மலை தளத்தில் இல்லை நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், அவர்கிட்ட என்ன கேட்கணும், உண்டு ஆகணும். பெருமானே நீயும் ஞான புலம்பு. உங்களுக்கு குருநாள் சொன்னார் முருகப்பெருமான் தனியே இல்லை, சிவனே முருகன். ஏன் அவரது ஞானக்கண்ணிலிருந்து வந்த ஞானப்புலம்பு தான் முருகன் என்றா சிவபெருமான் முருகன் தான், முருகன் சிவபெருமான். ஏன்னா முதல் கேட்டது நான் யோசிக்கல. அப்படி என்ன அர்த்தம் என்றா ஆழ்ந்து சொல்லுங்க. அவர் வேல் அப்படி தண்டு ஆழ்ந்து அகன்று சொல்லுங்க கூர்மையான தூய்மையான 4 அந்த என்னது படிகள் இருக்குது இந்த ஞானத்துக்கு. இந்த ஞானம் ஆழ்ந்து இருக்கணும். வா என்ன உலகம், நான் யார், நான் உலகம் என்றா என்ன, கடவுள் என்றா என்ன, நானே இங்கே இருக்கிறேன், நான் இந்த கேள்விலாம் கேட்கணும், தெரியணும். ஆழ்ந்து அகன்று அந்த கேள்வி இப்போ நான் சொல்ல போகிறேன், சொல்லியிருக்கேன். அந்த அந்த இது விரிஞ்சிருக்கணும் உண்டு அறிவு. அடுத்தது கூர்மை. என்னெண்டா சொல்கிற ஃபோக்கஸ். நம்மளுக்கு மனதில் ஏதாவது அடையிறண்டா மன ஒருமைப்பாடெல்லாம் ஒன்றும் அடைய முடியாது. ஆண்டவர் கூர்மையாக அதுவும் காணாது. இந்த மனம் தூய்மையாக இருக்கணும். நமக்கு எல்லாம் இது கிட்டத்தட்ட 3 இருந்தும் மனம் தூய்மை இல்லை. தூய்மைடா என்ன, சித்த சுத்தி. காமண்டா வீண அநாசகன், குரோதண்டா கோபம், காமம் குரோதம், லோபம்ண்டா பிசினி குட்டுக்க மாட்டான். லோகம். மோகம்ண்டா எது எந்த இல்லையோ அது இல்லை எந்த உண்டை உள்ள குட்டி. ஓகே மோகம். காம குரோதம் லோகம் மோகம். மதம் வண்டியன்னா கர்வம், வரட்டு கர்வம். மற்றது மாச்சரியண்டா பொறாமை. இந்த இவ்வளவு இருக்கும் வரை உனக்கு முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பக்கத்துலேயே வர மாட்டார். எதுக்கு உனக்கு அவ்வளோ அசிங்கம் இல்லையோ, ஏன்னே வச்சுக்கொண்டு தொலைக்கிறாய். அதில் இந்த வெளியில் வா. அதில் வெளியில் வர்றதுக்கு ஒரே வழி பக்தி. சொல்லுங்க. நான் முருகனில் தொல்லையெல்லாம் கடந்த பாதம் தந்திடா சண்முகா, தோத்தரி தோமங்கள் முன்னே வந்துடா சண்முகா, கல்லையொத்த மனம் உருக கருணை செய் சண்முகா, கல்லென சிலம்பொலிக்க ஓடிவா. எனக்கு இவ்வளோ இவ்வளோ அழுவா. ஏன்னா மனம் கல் அது உருவணும். கல்லென சிலம் என்ன. அப்போ நீங்கள் பெருமாட்ட அழுங்கோ. அழுது அடி அடைந்த இந்த 6 அசிங்கங்களும் 100 வீதம் போகும். ஏன் ஒரு பக்தனுக்கு முதலாவது அவனுக்கு ஆசை என்ன, இந்த கடவுள் நான் முருகன் தான் எனக்கு வேணும். என்ன வேணும்? முருகன். ஆசை என்ன, ஒரே ஆசை இருக்குது அவனுக்கு, தன் இஷ்ட தெய்வம் தான் எனக்கு வேணும். வேணும் அப்படி எல்லாம் இருக்குது. ஆமாம்.
குரோதம் யாருக்கு வரும்? அவன் நல்லா தெரியும். என்னது, புகை நடுவீனில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவீனில் அன்புருவான என் பரமன் வாழ்கிறான். நான் ஆரண்ட இஷ்ட தெய்வம் அவர்தான். நான் கோவப்படுறவனுடைய இதயத்தில் இருக்கிறார். ஆகவே நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட ஆரப்படுறாய் உண்ட இஷ்ட தெய்வம் வர, அதனுடைய கோபம் வராது. காமம் அவரை இஷ்ட தெய்வம் வேணும். குரோதம் வராது. லோபம்ண்டா அவன் எல்லாத்தையும் இல்லை. இந்த பாருங்கள், திருவிழா செய்வாங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு மகளுக்கு ஒரு கோடீஸ்வரன் எவ்வளவு செலவழிப்பானோ அவனோட கல்யாணத்துக்காக, அவளையும் ஒரு கோயிலுக்கு திருவிழாவை செலவழிக்க வேண்டி இருக்கையா. அப்போ அவன் அந்த லோபி ஒன்று கிடையாது. அடுங்க அன்னதானம் காமக்குரோத லோபம் வரைய வராது. மோகம் அவனுக்கு பார்க்கும் இடமங்கும் என் இஷ்ட தெய்வமே இந்த உலகமாக இருக்கிறான்டா. அவனுக்கு உங்களுக்கு இருக்க மோகம் வராது. எண்ட உள்ள எண்ட குட்டி எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அவன் பார்க்கும் இடமெல்லாம் என் பெருமான் தானே உங்களாக இருக்கிறான்னு தெரியும். அப்போ மோகம் வராது அவனுக்கு. காம குரோத லோப மோக மதண்டா அவனுக்கு அவன் நானே இல்லையே. ஊன் கட்டு உயிர் கட்டேன் உள்ளமும் போய் நான் கட்டவா வாடி தொல்லவனும் கொட்டான். அவனுக்கு நானென்ற அகங்காரமே இல்லாதபடியா இல்லை என்ன இருக்கும், அவனுக்கு வரட்டு கௌரவம் வராது. எப்படி வரும்? வந்தவன் பக்தன் இல்லையே. அவனின் பெருமானே இல்லை சொல்லுவாங்க, தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதுன்றா. சர்வ வல்லமை எங்கு நிறைந்த எல்லா வழியும் அந்த பரம்பொருள் உன்னிடந்தேனே அவனும் அப்படிலாம் இருக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாய்? காம குரோத லோப மோக மதம் வராது. மாச்சரியம்டா பொறாமை. நீ அந்த ஆனானப்பட்ட அந்த பரம்பொருள்ற பக்தன் நீ இல்லை, அந்த மலை உச்சியில் இருக்கிறாய் அவர்களோட. உனக்கு இப்படி பொறாமை வரும்? பொறாமைக்கு ரெண்டு, நீ நான். நீ இல்லை உள் பார்க்குறவெல்லாம் உன்னுடைய இஷ்ட தெய்வமே இருக்கிறான்டா. பொறாமை வர மாச்சரியம் வர பாருங்க. இப்போ என்ன நடந்து, ஒரே ஒரு கல்லில் அவ்வளோ மாங்காய், 6 மாங்காய் அவ்வளோ குட்டிய கல். இது பக்தி. அது என்ன? அப்போ இல்லை உனக்கு போகலண்டா, நீ பக்தி செய்யலைண்டா அர்த்தம். நீ சும்மா ப்ளஃபர், நீ சும்மா விளையாடுற, எவ்வளோ பேய் காட்டுற. முருகன் எனக்கு காட்டுறேன், பேய் காட்டுறேன். யாருக்கு? உனக்கு. கடவுளுக்கு காட்ட முடியும், அவருக்கெல்லாம் தெரியும். எனக்கு உள்ளிருந்து வழி எல்லாம் தெரியும். பேய் காட்டாது. அப்போ என்ன பண்ணு, பெரியவங்களாம் என்னது என்ன அதில் வருது, ந ஜானாமி யோகம் ஜபம் நைவ பூஜாம் ந தோகம் சதா சர்வதா சம்புதுவ்யம் ஜரா ஜன்ம துக்கௌக தாதப்யமானம் பிரபோ பாஹி ஆபன்னமா ஈசம். அது ஆனானப்பட்ட அந்த மகான் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ சொல்ல அவர்கிட்ட, உண்மையில் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். என் பெருமானே எனக்கு ஞாபகமும் இல்லை யோகமும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நீ என்னை கையை பிடிச்சி கூட்டி போயா. சரியா நீ அப்படி செய்யண்டா. அந்த 6 அசிங்கங்களும் போய் பெருமான் என்ன பாரம்பரியம் என்ன நடந்து கொண்டு 4 தடவை கடல் குளிச்சு. அங்கே போய் என்னெல்லாம் எனக்கு இன்னும் வயசு இல்லை. ஒவ்வொரு நாளும் என் பெருமான் தட்டு பழங்கள் என்ன இல்லை. அதுக்கு நான் எனக்கு ஒரு அந்த அந்த என்ன என்ன பழம் மாலை என்ன சாப்பிட்டேன். என்ன என்ன பழம்? செம்பவரி. நான் வாத்தியாட்ட சொன்னேன், யாழ்ப்பாணத்துக்கு போகிறீங்க, யாழ்ப்பாணம் முருகன் சொல்லையே நீ யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன், இங்கே நான் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்? நீ ஆசைப்பட வேண்டிய இல்லை, என் பெருமானுக்கு உண்ட இதே அதெல்லாம் கொடுப்பார். இன்னும் அப்படி ட்ரையாக விட மாட்டார். நீ உனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் சொல்லுவாங்க, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பான், எல்லாம் கிடைக்கும். உனக்கு சந்தேகம் இப்போ நாங்கள் உங்களுக்கு முன்னே இருக்கோம், மாதிரி யோசிச்சு பாருங்க. எங்களோட குருநாதர் சொன்னேன், நானும் பார்த்தேன். நான் என்ன சின்ன ஆசை அத்தனையும் அம்மா அப்பாவுக்கு தெரியும், அந்த பிள்ளைக்கு இந்த ஆசை இல்லை நிறைவேற்றிக்கூட. அப்போ நீ சந்தேகப்படாத. ஆனால் இந்த ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்டா, உண்ட இஷ்டத்தில் மட்டும்தான், அங்கே மட்டும்தான் இருக்குது சரக்கு. சுரிபதின்னு சொல்கிறேன் என்ன, மகாலட்சுமி இதெல்லாம் பார்த்தியானா அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. நீ சும்மா ரோட்டை கேட்டீங்கன்னா அவனே பிச்சை எடுக்கிறான். அது அற்புதமான வார்த்தை, டோன்ட் பெக் ஃப்ரம் பெகர்ஸ். மதுரை ஐயா பெரிய விஷயம். இவங்களே பிச்சை எடுக்கிறாங்க, அவன்கிட்ட போய் நீ பிச்சை கேட்குறாய். வெக்கமில்லை உனக்கும்? என்ன கொடுப்பான்? பிச்சைக்காரன் என்ன அதனே கொடுப்பான். இதோ சுரிபதி காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பரம்பொருளில் நீ கேட்குற. இந்த துறவிகள் பக்தர்கள் எல்லாம் வேறுபட்டு கேட்குறது. இதெல்லாம் ஒரு நடந்த விஷயம். ஒரு மகான் ஒரு அரசனை பார்க்க போனேன். போனோடனே அவர்
அது கொடு இது கொடுன்ட்டு அவர் கடவுள்கிட்ட கேட்டு கொண்டிருக்கார். இவர் நின்று பார்த்துட்டு திரும்பி போனார். அரசன் ஒரு நின்று வந்து பார்த்தா, ஐயா ஏன் போகிறீங்கண்ணா? நீ யார்கிட்ட? நீயே பேக்கர், நீ யார்கிட்டயே பச்சை கேட்குறார். அந்த நீ யார்கிட்ட கேட்குற அவர்கிட்ட நேரடியாக நானே கட்டி கொடுப்பேன். இது கொண்டு வந்து இப்போ நீ அப்படி தான் செய்கிறாய். எவ்வளோ அறிவினம் பாருங்க. அதில் தான் இந்த இஷ்ட தெய்வம் நம்மளை கைவிடுற காரணம், நீ அவரை கைவிட்டாய். நான் உன்னை ஒளிய ஒருவரையின் நம்புகிலேன், பின்னை ஒரு வேலையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா கொடிய வினை தைத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ். நீ கேட்டியோ இல்லையே? ஓ முருகனார் தவறு இங்கே தான் இருக்குது. எங்கே? நம்மள அந்த தவறு இருக்கவே முடியாது. ஏன்? அவர் பூரண பொருள். அப்போ என்ன செய்யுது? இந்த தவறை திருத்திக்கோ. ஒன்றும் திருத்த வேண்டியதில்லை. அவரை சரணாகதி பண்ணு. நான் அந்த நாளில் அம்மான்னு இந்த அலைஞ்சி கொண்டு, அம்மா தாயே எனக்கு ஒன்றும் தெரியாது, உண்மையில ஒன்றும் தெரியாது, ஒரு வழிகாட்டவும் ஒரு இல்லை இல்லை. அம்மா கேட்டுது. எஸ் எஸ் அம்மா. அப்போ நீ ஆளு கூப்பிடு, உன்னோட இஷ்டத்தை. இதே இங்கேருந்து கூப்பிடு. அவருக்கு இல்லை எல்லாம் கேட்கும். அவர் எங்கு நிறைந்தவர் வச்சாங்க. நீங்கள் எல்லாம் தயவு செய்து இந்த அற்புதமான உகந்த எம்பெருமானுக்கு உகந்த இடத்துல வந்து நம்ம 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு அற்புதம். ஏன்னா நான் இங்கே வந்து ஐயா எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா இல்லை உள்ளுக்கு போய் ஆரத்திலாம் அந்த ஆரத்தி எல்லாம் முழு பேரை காட்ட வச்சு நான் ஒன்றுக்கும் எதிர்பார்க்கல. இல்லை அம்மா கூப்பிட்டாரு, வாடா எந்த உள்ளே வந்திருக்காங்க, உள்ளுக்கும். அப்போ நீங்கள் ஒரு சந்தேகப்படா. என்னண்டா இந்த முன்னுக்கு ஒரு வந்து சொல்லி கொண்டிருக்கான், அனுபவத்தில் சொல்கிறேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அதான் தேடு. ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது, நீ கேட்காம கொடுக்கப்படாது, தேடாமல் கேட்க. அதை கேள், அழு, கூப்பிடு, அவரைத்தான் கேள், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நம்ம பார்வதி முருகப்பெருமாள்